நிறைய ஹெல்த் ஆர்டிகல்ஸ்லேயும் ரிசர்ச் ஸ்டடீஸ்லேயும் ஒரு காமன் ப்ராப்ளம் பற்றி சொல்லியிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு ப்ராப்ளம் வயிறு உப்புசம். கொஞ்சம் தான் சாப்பிட்டாலும் வயிறு உடனே பலூன் மாதிரி ஊதி போயிடும். வயிறு ஹெவியாக இருக்கும். வாயு மேலே வர மாதிரி ஃபீல் வரும். நாள் முழுக்க உடம்பே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பல ஹெல்த் ஸ்டடீஸில் சொல்லப்படுறது என்னென்னா, வயிறு உப்புசம் சும்மா கேஸ் மட்டும் இல்லை, உண்மையிலேயே 5 காரணங்கள் சேர்ந்து வர்ற ப்ராப்ளம். டைஜஷன் ஸ்லோ ஆகிடுது, வயிற்றுக்குள்ளே சிக்கிக்கிட்ட கேஸ், அசிடிட்டி காரணமாக வரும் இரிட்டேஷன், குடல் வீக்கம், அதோட வயிறு மசில்ஸ் டைட் ஆகிடுவது. இந்த எல்லாம் சேர்ந்து தான் வயிறு உப்புசம்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் சில நேரம் சாப்பிட்டதும் வயிறு உடனே ஊதி போய் நாள் முழுக்க ஹெவினஸ் இருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, பல ஹெல்த் ஆர்டிகல்ஸ்லேயும் ட்ரெடிஷ்னல் ரெமெடிஸ் பற்றி சொல்லியிருக்கு. சில சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் டைஜஷனை சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை மெதுவாக குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட 6 சிம்பிள் ரெமெடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெமெடிஸ் மேலே மேலே ரிலீஃப் கொடுக்கறது மட்டும் இல்லை, வயிறு உப்புசம் வர காரணங்களையும் மெதுவாக பேலன்ஸ் பண்ண உதவும். மேலும் கடைசியில் சொல்ல போகிற ரெமெடி ரொம்ப சிம்பிள் ஆனாலும் மிகவும் எஃபெக்டிவாக இருக்கிறது என்று பல ஹெல்த் டிப்ஸில் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த தகவலை முழுசாக கவனமாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எந்த ரெமெடி பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். முதல் ரெமெடி ஓமம் மற்றும் சோம்பு தண்ணீர். வயிறு வாயு பிரச்சனைக்கு ஓமம் மிகவும் எஃபெக்டிவ் என்று பல ட்ரெடிஷ்னல் ஹெல்த் டிப்ஸில் சொல்லப்படுகிறது. அதே நேரம் சோம்பு வயிற்று சூட்டை காம் பண்ண உதவும் என்று கூறப்படுகிறது. இந்த ரெமெடி செய்யணும்னா 1/2 டீஸ்பூன் ஓமமும் 1 டீஸ்பூன் சோம்பும் 1 கப் தண்ணீரில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது சிப் சிப்பாக குடித்தா போதும். அதாவது டீ குடிப்பது மாதிரி. இதை சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம். சிலருக்கு முதல் நாளிலேயே கொஞ்சம் லைட் ஃபீலாக ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மெதுவாக வயிறு உப்புசம் குறைய ஆரம்பிக்கும் என்று பல ஹோம் ரெமெடி ஆர்டிகல்ஸ் குறிப்பிடப்படுகிறது. 2வது ரெமெடி பெருங்காய தண்ணீர். சில நேரம் வயிறு திடீர்னு ரொம்ப ஊதி போயிடும். வயிறு டைட்டாக இருக்கும், உள்ள பிடிப்பு மாதிரி இருக்கும், வலி மாதிரி இருக்கும், ஏதோ உள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் பெருங்காய தண்ணீர் குடித்தா உடனே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு பல ட்ரெடிஷ்னல் டிப்ஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 கப் சூடான தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போடணும். உங்களுக்கு பிபி பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் கருப்புப்பும் சேர்க்கலாம். இந்த தண்ணீரை ஆரம்பத்தில் தினமும் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கலாம். வயிறு உப்புசம் குறைய ஆரம்பித்து நல்லா இருக்குது அப்படின்னு தோன்றினா பிறகு இதை தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தலாம். அதாவது வாயு அதிகமாக இருக்கும் நேரங்களில் மட்டும். இந்த ரெமெடி பொதுவாக சேஃபாக தான் கருதப்படுகிறது. ஆனால் இது 5 முதல் 7 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து எடுக்காமல் தேவையான நேரங்களில் மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. 3வது ரெமெடி சீரக தண்ணீர். இந்த ரெமெடி வயிற்று ஹெவினஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு பல ஹெல்த் ஆர்டிகல்ஸில் சொல்லப்படுகிறது. சீரகம் டைஜஸ்டிவ் ஜூஸஸை ஆக்டிவேட் பண்ணி டைஜஷன் நல்லா நடக்க உதவும் என்று பல ஹெல்த் டிப்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெமெடி செய்ய 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதாவது சின்ன டீஸ்பூன். அதை 2 கப் தண்ணீரில் போட்டு 5 முதல் 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டி ரொம்ப காய்ச்சலாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது குடித்தா போதும். இதை குடிக்க பெஸ்ட்டு டைம் என்னென்னா, காலையில் காலி வயிற்றில் குடிக்கலாம், இல்லைன்னா லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் குடிக்கலாம், இல்லைன்னா டின்னர் சாப்பிட்ட உடனேயும் குடிக்கலாம். பல ஹெல்த் ஆர்டிகல்ஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் தினமும் அசிடிட்டி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்த சிலர் சீரக தண்ணீரை சரியாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்ததுக்கப்புறம் 10லேருந்து 16 நாளுக்குள்ளே வயிறு லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு பிறகு அந்த அசிடிட்டி மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லாமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வயிறு உப்சம் வரும்போது வயிறு மட்டும் இல்லை, மனசும் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். சில நேரம் வாந்தி வர மாதிரி குமட்டல் ஃபீல் ஆகலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் இஞ்சி தண்ணீர் நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் என்று பல ஹெல்த் டிப்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கும் புது இஞ்சி ஒரு சின்ன சின்ன துண்டை எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி 1 கப் தண்ணீரில் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம். உங்களுக்கு இஞ்சியின் டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தோன்றினா, அதில ஒரு சின்ன ஏலக்காய கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கலாம். அதனால டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட கேஸ் ப்ராப்ளமுக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலான்னு சொல்லியிருக்கு. இப்போ 5வது விஷயம் பத்தி பார்க்கலாம். இத கேட்டா ரொம்ப சிம்பிளா தோன்றும். சாதாரணமா இருக்கும் மாதிரி தோன்றும். ஆனா வயிறு உப்புசம் குறைக்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட்ன்னு பல ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னா, சாப்பிட்ட உடனே படுத்து கிடக்காம இருக்கிறது. சாப்பிட்ட உடனே படுத்துக்கிட்டா அல்லது ஒரே இடத்துல அசையாம உட்காந்துட்டா வயித்துக்குள்ள உருவாகும் கேஸ் வெளியே போக வழியே கிடைக்காது. அதனால தான் பல ஹெல்த் டிப்ஸ்ல சொல்லப்படுற ஒரு சிம்பிள் அட்வைஸ், சாப்பிட்டதுக்கப்புறம் 8 முதல் 10 நிமிஷம் மெதுவா நடக்கணும். இந்த ஸ்லோ வாக் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு சிம்பிள் விஷயமும் செய்யலாம். 2 நிமிஷம் பெல்லி பிரீத்திங், அதாவது மூக்கில் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வாயால் மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சு விடும்போது சும்மா மார்பு மட்டும் இல்லை, வயிறும் மூவ் ஆகும் மாதிரி டீப் பிரீத்திங் பண்ணுங்க. இதை டயப்ரகாம் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. இந்த பிரீத்திங்கை 2 நிமிஷம் பண்ணினாலே வயிற்று மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுகிறது. அதனால வயிறு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகலாம். சில நேரங்களில் கேஸ் பிரச்சனை சும்மா அன்கம்ஃபர்டபுளாக மட்டும் இருக்காது. வயிறு ரொம்ப ஹார்டாக டைட்டாக பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான சேஃப் ரெமெடி இருக்கிறது. அது வெதுவெதுப்பான சூடு வைத்தல். வயிற்றில் வார்ம் ஹீட் கொடுத்தா மசில்ஸ் மெதுவாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால கேஸ் முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு ஹாட் வாட்டர் பேக் எடுத்துக்கோங்க. அதை வயிற்றின் மேல் 10லேருந்து 12 நிமிஷம் வச்சுக்கலாம். அந்த பேக் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே நேரம் குளிர்ந்தும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தால் போதும். சில நேரங்களில் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வயிற்று டைட்னஸை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேஸ் அல்லது வயிறு உப்சம் பிரச்சனை இருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருடன் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்